ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். இரக்கத்தை பெறவும் கிருபையை பெறவும் கிருபாசனத்துக்கு அண்டையில் தைரியமாய் கட்டி சேரணும். இந்த நிருபத்தை எழுதினதான ஆக்கியோன் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, கிருபையை இரக்கத்தை பெற வேண்டுமானால் கிருபாசனத்துக்கு அண்டையில் தைரியமாய் நாம் கிட்டி சேர வேண்டும். அப்படி நாம் கிட்டி சேரும்போது தான் கர்த்தர் ஆச்சரியமான வல்லமையான கிருபையான காரியங்களை செய்கிறதை நாம் காண முடியும். இல்லைன்னா அங்கே ஒரு நன்மையும் நடப்பதை நாம் அனுபவிக்க முடியாது. கிருபாசனம் அப்படின்னு சொல்கிறது தேவ சமூகம், ஆலயத்தில் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடம். அந்த தேவ சமூகத்தில் ஒரு மனிதர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான் என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதத்தை காண முடியும். ஒரு சமயம் ஒரு சகோதரி, அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால அவங்க நிறைய நிந்தனைகள், அதை அவங்களுக்கு தாங்க முடியல. ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணுறது வழக்கம், அவர்கள் வழக்கம். ஒரு நாள் அவங்க அப்படி ஜெபிக்க வந்தப்போ ஒரு வயசான அம்மா ஆலயத்தை கூட்டி பெருக்கி தண்ணி வச்சு தொடச்சி அந்த மாப்பு போட்டு அந்த இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதை இந்த அம்மா பார்த்தாங்க. அந்த அம்மா முடியாமல் செய்கிறாங்க. உதவிக்கு ஆள் இல்லை, வயசானவங்க. அப்போ இந்த அம்மா பார்த்துட்டு, நீங்கள் கொடுங்க நான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல் நாள் கேட்டு வாங்கி துடைச்சிட்டாங்க. ரெண்டாவது நாள் அப்படி அதிகாலை ஜெபத்துக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிகாலை 4 மணிக்கு போவாங்க, ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, அந்த க்ளீன் பண்ணுறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 5 மணிக்கு சபையில் ஆராதனை இருக்கும், அதிகாலை ஜெபம். அதில் பங்கு பெற்றுட்டு வீட்டுக்கு வருவாங்க. இந்த அம்மா ஒரு வேளை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, அதை நாம் செய்யணும்னு சொல்லலை, ஆனால் அந்த அம்மா அந்த சபையில் தொடச்சி எடுத்து அந்த தண்ணியை அவங்க குளிப்பாங்க. அதாவது தலையில் அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. இதை பல நேரத்தில் செய்ய வேண்டாம்னு சொன்னப்பயே அந்த அம்மா இல்லை அது வேற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க துடைக்க ஆரம்பித்ததுலேருந்து சரியாக 1 வருஷம் அந்த அம்மா ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. ப்ரெக்னென்ட் ஆகி ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் அவங்களுக்கு தந்தார். ரெட்டிப்பான நன்மையோடு சபைக்கு வந்தாங்க. அப்போ இந்த காலை வேளையில் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அதை பெறணுன்னா நான் கிருபாசனத்துக்கு அண்டையில் வரணும். நிறைய சொல்ல முடியும். கர்த்தர் ஜனங்களை குணமாக்கி
வாழ வழி இல்லை, இனி வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம், குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கர்த்தர் 4 பிள்ளைகளை 3 பிள்ளைகளை இப்படி கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கார். அப்போ நம்முடைய வாழ்வில் நாம் புரிந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டம் என்னென்னா, தேவ சமூகத்தில் நான் வரும்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் கிருபையும் இரக்கத்தையும் வாஞ்சித்து அந்த தெய்வ சமூகத்தில் ஃபுல்ஃபிட்டில் வந்து நான் நிற்கும் பொழுது ஆவியானவருக்குள்ள ஒரு பயமும் ஒரு நடுக்கமும், இதுதான் நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் கிருபையும் நமக்கு தரும். அதை பெற்றுக்கொள்ளுவோம். அதனால் தைரியமாக நம்ம வந்து கிருபாசன தண்டையில் வரும் பொழுது பல நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். சில நம்ம ஆலயத்துக்கு போவோம், சும்மா போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு எங்கேயோ ஒரு மூலையாக உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த தெய்வ சமூகம் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்தா அதற்கு பலனே வேற. அதில் கர்த்தர் செய்கிற ஆச்சரியமான காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ அந்த கிருபாசனத்தை அண்டையில் நாம் கிட்டி சேர முடியுமா? அங்கே தேவ சமூகம் இல்லையா? தேவனுடைய வல்லம் அங்கே இல்லையா? தேவன் நம்ம அடிக்க மாட்டாரா? இதெல்லாம் உண்மை. தீட்டா ஒரு மனிதன் உள்ளே வந்தால் அடிப்பார். அசுத்தமாக ஒரு மனிதன் உள்ளே வந்தால் அடிப்பார். ஆனால் பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதன், தூய்மையான ஒரு மனிதன், கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதன் அந்த இடத்துல வந்தால் அவனை இன்னும் மேன்மைப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். இது பலர் மூலமாய் நிரூபணமான ஒரு பெரிய உண்மை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாள் தன் பிள்ளைக்காக அவள் தேவ சமூகத்தில் கேட்ட பிள்ளையை கர்த்தர் தந்ததுனால அவள் அன்னாளுடைய வாழ்வில் அந்த குழந்தைய தேவனுக்கு அர்ப்பணித்ததோடு விடலை. அந்த பிள்ளையை பராமரிக்க வருஷம் வருஷம் ஒரு சின்னதாக ஒரு சட்டையை தைச்சி எடுத்து வருவான். அது அந்த குழந்தைக்கு பத்தாதுன்னு அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் அவனுடைய மாறி சாமுவேல் வளர ஆரம்பித்த போது தம்பிகள் அவரோடு கூட வளர கர்த்தர் உதவி செய்தார். இந்த கிருபாசனத்துக்கு அண்டையில் நம்ம கிட்டி சேர்வதற்கு இயேசு கிறிஸ்து தான் பாக்கியம் தந்தார். பழைய ஏற்பாட்டை போனீங்கன்னா வெட்டிடுவாங்க, பழைய ஏற்பாட்டில் போனால் கல்லில் அடித்து கொண்டுருவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டை போனேன்னா கல்யாணம் அடிப்போம். கிருபாசனத்துக்கு அடியில் நம்ம கிட்ட போய் சேர்ந்து தேவ சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வழிவகை செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசன்னத்தினால நம்மை நிறைத்திருக்கிறார். அதனால் இந்த காலை வேளையில் யார் அந்த கிருபாசனத்துக்கு போவாங்கன்னு கேட்காதீங்க. நம்ம போய் அங்கே தயவையும் கர்த்தருடைய நன்மையும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவர் என்பதை விளங்கி பெற வேண்டும். ஆமென், ஆமென்.